ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவனுடைய பெரிதான கிருபையினால 34 ஆண்டுகளுக்கு மேலான இந்த ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். 18 ஆண்டுகளாக முழு நேரத்துல ஆண்டவர் ஊழியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். பெரும்பாலான ஊழியர்கள் சபையில விசுவாசிகள் மத்தியில அதிகமாய் ஊழியர்கள் மத்தியில தொடர்ந்து நான் செய்து வந்து கொண்டு இருக்கிறேன். என்று சொன்ன ஆண்டவர் கொடுத்த ஊழியர்கள் உருவாக்கப்படும் பொழுது சபைகள் உருவாக்கப்படும். ஆமென். சபைகள் உருவாக்கப்படும் பொழுது சமுதாயம் உருவாக்கப்படும். அநேக வேலையில சத்துருடைய வஞ்சனைகள் குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னு சொன்னா ஊழியர்கள் தங்கள் யார் என்பதையும் கர்த்தர் அவர்களை குறித்து என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்பதையும் எதற்கு கர்த்தர் அழைத்தார் என்கிற இந்த வெளிப்பாடு நமக்கு இல்லை என்று சொன்னார். இந்த வெளிப்பாடு நமக்கு இல்லை என்று சொன்னார் பிசாசானவர் என்ன செய்கிறான்னு சொன்னா நம்மை கொண்டே வச்சுக்கீங்க, வெளியே இல்லை, நம்மை கொண்டே நம்மை மட்டுப்படுத்துவான். யாராலே நம்ம மட்டுப்படுத்த முடியாது. திரும்ப இதை எடுத்துக்கொள்ளுங்க உள்ளுக்குள்ள. ஒருவராலும் நம்மை மட்டுப்படுத்த முடியாது. அவன் நம்மை கொண்டே நம்மை மட்டுப்படுத்துவான். எப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது சகல மகிமையும் விட்டு பாவமான மனுஷனுடைய சாயல வந்தார். அவர் பாவி அல்ல, அவர் பாவம் செய்யவில்லை. ஆனா பலவீன இந்த பாவ சாயலா இருக்கிற மனுஷனுடைய அந்த சாயல வந்து அவர் பரிசுத்தரா இருந்தார். அவர் மனுஷனை போல மனுஷனால பிறக்கப்பட்டவர் அல்ல, பரிசுத்தாவினால பிறந்தபடியினாலே அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனா வந்த சாயல் சொன்னா பலவீனமான மனுஷனுடைய சாயல்ல வந்தார். ஏனென்றால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க. ஆமா, அப்ப என்ன சொன்னார்னா அவர் அந்த சாயல்ல வர வேண்டியதா இருந்தது. காரணம், மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை மரணத்தினால ஜெயிக்கவும் காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் மாம்சத்துல இந்த சாயலில வர வேண்டியதாய் இருந்தது. ஆமென். சாயல் சொல்லும் பொழுது பாவியுடைய சாயல் அல்ல, மனுஷனாய் வர வேண்டியதாய் இருந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அவர் வந்த பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், இந்த மனுஷ சாயல வந்தாலும் அவர் யார் என்பதை அவர் ஒருபோதும் மறந்ததே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் உண்டாக்கின பொழுது ரொம்ப முக்கியமானது என்ன சொன்னா, நம் மனுஷன் என்று சொல்லும் பொழுது ஞாபகத்துக்கு கொண்டு விழுந்து போனவனை அதிகமா நான் பார்த்திருக்கிறதுனால அதையே யோசிக்கிறோம். அதை யோசிக்க கூடாது. முதலாம் மனுஷன் என்று சொல்லும் பொழுது தேவன் உண்டாக்கினதை யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஏதேன் தோட்டத்துக்கு முதலாவது நம்ம போயிருவோம். ஏன்னா நம்ம மைண்ட்ல கிளியர் பண்ணிக்குவோம். ஏதேன் தோட்டத்துக்கு போகலாம். ஏதேன் தோட்டத்துல போகும்பொழுது இன்னும் நம்ம மெசேஜ் போல உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற, நீங்க மைண்ட்ல எடுத்து நம்ம மெசேஜ்குள்ள போகலாம். ஜெனசிஸ் சாப்டர் 1 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 26ல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறது எப்படி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அங்க நல்லா பாருங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் நமது ரூபத்தின்படியே நம்முடைய சாயலின்படியே மனுஷனை உண்டாக்குவார். அப்போ ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார் என்பதுதான் மிக அவசியம் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்படி உண்டாக்கியிருக்கார்? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனுஷன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்தை உடையவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? ரைட். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த ஒரிஜினல் பிக்சர் ரொம்ப அவசியம். இந்த ஒரிஜினல் தெரியலன்னு சொன்னா நீங்க டூப்ளிகேட்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆமா, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் 1990க்கு பின்புதான் இந்தியாவில ஓபன் ஆச்சு மார்க்கெட். அதுக்கு முன்னாடி டூப்ளிகேட் சரக்கு நிறைய இருக்கும், ஃபாரின்ல இருந்து வரும். ஒருத்தரும் நம்ம ஃபாரின் போகாதனால எது ஃபாரின் சரக்குன்னு நமக்கு தெரியாது. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இருந்தப்போ தெரியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்மா மசாரு ஆமாவா இல்லையா? இங்க என்ன இருக்கும், இங்க இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கிருந்தான் வரும் எல்லாம்.
அதுல ஒரிஜினல் சரக்கு எது டூப்ளிகேட் தெரியாது நமக்கு. ஆனா என்ன நினைச்சுக்கோன்னு சொன்னா இதுதான் சொல்லி அப்புறம் சொல்லுவோம் இது நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். காரணம் என்னன்னு சொன்னா ஒரிஜினல் தெரியாம. இன்றைக்கு அப்படிதான் ஏன் நான் உங்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, மனுஷனை உண்டாக்கினது எப்படி என்று சொன்னால் தன்னுடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் படியே. ஏன் அவரை வந்து தன் சாயலாகவும் ரூபத்தின் படி உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். நல்லா பாருங்க, என்ன மெதுவா வாசிக்கலாம். இப்போ நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின் படியே அவரை உண்டாக்குவோம். என்ன எதுக்கா எடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு நம்முடைய சாயலாகவும் ரூபத்தின் படியே உண்டாக்குவோம் அவர்கள். ஓ தமிழ் அப்படி வந்து ஓகே. நல்லா பாருங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை கடைசியில் வந்து ஆண்டு கொள்ளுங்கள். 5 காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது, இதை எடுத்து வச்சுக்கோங்க. பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். 5 காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 காரியங்களை செய்ய வேண்டுமானால் அவன் மனுஷன் வேற சாயல இருந்து செய்ய முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏனென்றால் சிருஷ்டியானது சிருஷ்டிகரை மாத்திரம்தான் அறிந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உண்டாக்கின வசனம் இருக்கிறது, என் கரத்தின் கிரியைகள் மேல என்ன பண்ண கட்டளையிடு. கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடு. ஏன் என்று சொன்னால் நான் உன்னை எப்படி உண்டாக்கி வைத்திருக்கேன், என்னுடைய சாயலாகவும் என்னுடைய ரூபத்தின்படி உன்னை உண்டாக்கி உன்னை எப்படி ஆஸ்வதித்தேன் என்று சொன்னால் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படிக்கு நான் உன்னை உண்டாக்கினேன். ரொம்ப முக்கியம், ஒரிஜினல். சரிங்களா, இது ஒரிஜினல், இதுதான் நம்முடையது. இப்போ பாவம் உள்ளே வந்தது. பாவம் உள்ள வந்த பொழுது என்ன நடந்தது என்றால் இப்ப அடிமையாய் போகிறோம் பாவத்துக்கு. அது பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாய். ரோமர் 3:23 கொஞ்சம் வாசிக்கலாமா? எல்லோரும் தேவ மகிமை அற்றவர்களானார் ஆகி. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி அப்படின்னு அர்த்தம். தேவ மகிமை இல்லாதவர்கள் ஆனார்கள், அதாவது அர்த்தம். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் அப்படின்னா இல்லாதவங்களா மாறுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஆளுகை செய்கிறவனுக்கு அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை செயல்படுத்த வேண்டுமானால் அவன் எதில காணப்பட வேண்டும் என்றால் தேவ மகிமையில அவன் காணப்பட வேண்டும். தேவ மகிமை இல்லை என்று சொன்னால் தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. ஒரிஜினல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. ஆமென். அதுக்கப்புறம் நம்ம போகலாம் நம்ம அடுத்ததுக்கு. இதான் ஒரிஜினல். ஆதாம் ஏவாள் தோட்டத்துல இருக்கிறாங்க. வேதத்தை வாசி. ஆதியாகமம் 2:25 நல்லா பாருங்க. அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமே ஆனால் நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ரொம்ப முக்கியமானது என்னன்னா என் ஜெபமானது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். அதான போட்டிருக்கு. இப்போ இந்த மாம்சத்துல என்ன ஆயிரும்னா தேவ சித்தமா அவன் வருதா இல்லையா? ஏன்னா நிறைய பேரோட இது தேவ சித்தமா தெரியல, பலவீனம் வந்துச்சு, வியாதி பலவீனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறாங்க, பதில் வரல. அப்ப என்ன கன்க்ளூஷன் சொன்னா ஒருவேளை ஏன்னா தேவ சித்தம் என்னன்னு தெரியல. நல்லா புரியுது, தெரியல. நான் சொன்னேன் வசனம் ரொம்ப அழகா இருக்கு. தேவ சித்தத்தின்படி நாம் கேட்டா செவி திறந்திருக்கும். அவருடைய செவி திறந்திருந்தா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது என்பதையும் அறிந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டோம். அப்போ என்ன செய்யறோம்? இப்போ ஆவியானவர் கூப்பிடணும். ஆவியானவரை எதுக்கு? ஆவியானவர் என்ன ஜெபிப்பாரு?
தேவ சித்தத்தை மட்டும்தான் அவருக்கு ஜெபம் பண்ண தெரியும். அவருக்கு வேற ஜெபம் பண்ண ஆமாவா இல்லையா? அப்ப தேவ ஆவியானவர் என் மூலமாய் விண்ணப்பம் பண்ணுவாரே, ஆனால் என்ன இருக்கு அந்த விண்ணப்பத்திற்கு? பதில் பெற்றுக்கொண்டோம். அவ்வளவுதான். சிம்பிள் லைஃப், சிம்பிள் லைஃப். இத பெருசாக்கிக்கிட்டு என்னமோ பயங்கரமான மாதிரியும் தேவ சித்தம் என்ன தெரியும்? இதுக்கு ஒரு உபவாசம். நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன? வஞ்சிக்கப்படுறோம், வஞ்சிக்கப்படுறோம். சோ சிம்பிள். சகல சத்தியத்தில் உங்களை போதித்து நடத்தும்படிதான் அவர் உங்களோடு கூட எந்தெடுக்கு இருக்கும்படி வந்திருக்கிறார், அனுப்பப்பட்டவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்நிய பாஷையில பேசணும்னு வச்சுங்க, சிம்பிளா சொல்றேன். இந்த அந்நிய பாஷையை வந்து தயவு செய்து ஏதோ தவறா என்னாதீங்க. வேதத்தை வாசிச்சு பாருங்க. என்ன தேவனோடு கூட அவன் என்ன பண்றான்? ரகசியங்களை பேசுகிறான். தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு பேசுகிறான். என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மாதிரி ஆண்டவரே, ஆவியானவரே, இதோ இந்த காரியத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவரை நீ ஜெபிக்கு விண்ணப்பிக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஜெபிச்சுட்டு அந்நிய பாஷையில நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜெபிச்சு முடிக்கும் பொழுது உங்க இன்னொரு என்ன தெரியணும்? நான் பெற்றுக்கொண்டேன். இப்ப என்ன பெற்றுக்கொண்டேன்னா, நான் விரும்புறது இல்ல, தேவ சித்தத்தை பெற்றுக்கொண்டேன். இப்போ என் வாழ்க்கையில நடக்கும் பொழுது நான் விரும்பினது நடந்தாலும் சரி, நான் விரும்பாது நடந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணு சொன்னா, கர்த்தாவே நன்றி, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நீ செய்து முடித்ததுக்காய் நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவுதான், அவ்வளவுதான். என்ன நடந்தது? ஏன் சொன்ன, தேவ சித்தத்தின்படி எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவா இருக்குமே தவிர தீமைக்கு ஏதுவா இருக்கவே முடியாது. இவ்வளவு சிம்பிள் பிரே with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை, கிருபை, அவர் பலன்றால என்ன பண்ணுங்க? அவரோட உதவியை கொண்டு பண்ணுங்க. இவ்வளவுதான் சிம்பிள். பயப்படவே வேண்டாம். ஏன்னா நீங்க விண்ணப்பப்பட்டது பெற்றுக்கொண்டீர்கள். Praise the Lord. Hallelujah. ஏன்னா தேவ சித்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணா செவி திறந்திருக்கும். செவி திறந்திருந்தால் நீங்க விண்ணப்பம் பண்ணதை பெற்றுக்கொண்டீர்கள். Praise the Lord. Hallelujah. இதுக்கு பெருசா நீங்க என்ன பண்ணாதீங்க. ஆமா, be very careful. ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம வந்து பிரயாசப்படுகிறவர்கள், பாடுபடுகிறவர்கள் இல்லை. அவர் சிலுவையிலே நமக்காய் பாடுபட்டார். இப்பொழுது அவருடைய நாமத்தினாலே, அவருடைய பலத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கும் பொழுது அடுத்து பாத்தீங்கன்னா, விருதாவாய் இராதென்று அறிந்து. பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட், பிரயாசப்படுறதுக்கு என்ன சொல்றது? விருதாவாய் இராதென்று அறிந்து. அப்படின்னு நினைச்சோம், என் பிரயாசம் என்ன பண்ணுமா? பலனை கொடுக்கும். அல்லேலூயா. என் பிரயாசம் பலனை கொடுக்கும். அறிந்து, அந்த வார்த்தை அறிந்து கொஞ்சம் இன்னும் ஆழமா புரியணும்னா 1 கொரிந்தியர் 15:58. சரிங்களா? நல்லா பார்த்து, இந்த அறிந்து என்ற வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரத்துல எனக்கு தெரியும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ற வேர்டு. ஏன்னா நமக்கு வந்து வசனங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம், வசனங்களை பிரசங்கம் இருக்கிறோம், நமக்கு தெரியாம இல்ல. நீங்க ஏதாச்சும் ஒரு வசனத்தை எடுத்தோடனே ஒன்னே வருதா, இந்த வசனம் எனக்கு தெரியும். சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க வசனத்தை ஆரம்பிக்கும் போதே முடிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவர் பேசல. அறிந்து என்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவன் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அப்போ அறிந்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவ வசனமானது, தேவ சத்தியமானது நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் நான் பெற்றெடுக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியம். இதான் அறிந்து. அப்போ நான் தேவனுக்காய் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்று அறிந்துன என்ன அர்த்தம்? அதை நான் பெற்றெடுத்திருக்கணும். ஆமென். அப்ப உறுதியாய் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னு சொன்னா, நான் என் பலனை கண்டேன், ஆவியில இருக்கிற என் பலனை இப்பொழுது மாம்சத்துல சீக்கிரமாய் நான் காணப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அது உண்டாகிறதுக்காய் நன்றி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அறிந்து. சரி, இது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். சரிங்களா? நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், எதுவுமே நீங்க ஜெபிக்கும் போது பூமியில முதல் நடக்காது. எதுவுமே எல்லாமே எங்க நடக்கணும்? வரத்துல உண்டாகணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஞாபகம். முதலாவது எங்க உண்டாகணும்? பரத்துல செய்யப்படுகிறது போல அங்கதான் உண்டாகும், இங்க இல்ல. அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது பதில் வந்தது. அப்ப எங்க வந்தது? ஃபர்ஸ்ட் realm, spiritual. இப்போ ஆவியில உண்டானது வெறும் ஆவியிலே இருந்துச்சுன்னா
எனக்கு உதவாது. Praise the Lord. ஆவியில இருக்கிறது ஆவியில இருந்தா எனக்கு என்ன ஆகுது? உதவாது. ஏன்னா நான் மாம்சத்துல இந்த பூமியில வாழணும். இந்த மாம்சத்துல இதை வாழ வேண்டுமானால் பார்க்கணும், தொடணும், நுகரணும், அனுபவிக்கணும். Praise the Lord. ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆவியில பெற்றுக்கொண்ட நான் மாம்சத்துல கொண்டு வர வேண்டுமானால் ஒரே ஒரு ஆயுதத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆமா, அது எந்த ஆயுதம்? உங்களுடைய விசுவாசம். Praise the Lord. மறந்துடாதீங்க, வேற எந்த ஆயுதமும் இல்லை. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா ஆவிக்குரியது மாம்சத்துக்குரியது வர வேண்டுமானால் விசுவாசம் என்கிறது மாத்திரம்தான் ஆவின் மண்டலத்துல போய் தேவன் செய்ததை கண்டு பூமியிலே கொண்டு வர முடியும். ஆமே, வேற எதுவும் ஆவின் மண்டலத்தை போக முடியாது. இப்பொழுது என் காரியங்களை நான் ஜெயமாய் முடிப்பதற்கு, என் பிரயாச பலனை நான் சாப்பிடுவதற்கு அவர் எனக்கு உதவி செய்துதான் ஆக வேண்டும். இந்த கோணத்துல பாருங்க, இந்த கோணத்துல பாருங்க. அதை விட்டுட்டு என்னமோ வந்து என்ன சொல்றது, அடரே வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அடரே செய்யுங்க, அது பண்ணாங்க. உடன்படிக்கையின் பங்காளர்கள். அதனால அவர் சொன்னாரு, உங்களுக்கு என்னோடு கூட எங்க உன்னதங்களிலே அமர வைத்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை பிரிக்கல, அவர் நம்மை பிரிக்கல. உங்களையும் என்னையும் வேதம் சொல்லுகிறது அவருடைய சாயலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை போலவே, அவரை போலவே. அப்போ நீ என்ன உரிமையோட கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஸ்தாபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லுங்க? அறிந்து. அப்போ எனக்கு தெளிவு சொன்னா, என் பிரயாசத்துக்கு பலன் நிச்சயம் உண்டு. பலன் வராம போக முடியாது. இல்ல ஒரு காரியத்தை சொல்லுறேன், ரொம்ப முக்கியமானது. தீர்க்கதரிசி வேலைக்காரன் அனுப்பிட்டு சொல்றாரு, மேகம் வருதுன்னு பாருங்க. போகிறான், பார்த்தா என்ன செய்ய, திரும்ப வந்தான். இவர் என்ன சொன்னாரு? திரும்ப போனேன், பார்த்தான், வரல, திரும்ப என்ன செஞ்சாரு? எத்தனை முறை போனான்? 7. சரி வச்சுக்கோ, 7. இப்ப 7வது முறை போறான், மேகம் வரல, வரான், மேகம் வரலன்னா இப்ப என்ன செய்வாரு? திரும்ப என்ன பண்ணிருப்பாரு? அம்மாவா இல்லையா? பாக்குறேன், அம்மா தானே. புரியுதா உங்களுக்கு? எது வரைக்கும் அமைச்சிருப்பாரு? வேலைக்காரனுடைய காரியம் என்ன தெரியுமா இருக்கும்? போமா, இருக்கா இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, புரியுதா உங்களுக்கு? இல்ல, அது சரியில்லை, இது சரியில்லை, அது இல்ல, இது இல்ல, இது வேலைக்காரன். ஆனா எஜமானுடைய இருக்கும், வந்து ஆகணும், வந்துதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். இதுதான் நீங்களும் ஸ்தானாதிபதி. புரியுதா உங்களுக்கு? அவர் நம் மூலமாய் அவர் பேசுற ஜனத்தோட பேசுறாரு. அவர் பேசுவதற்கு நீங்களும் நானும் தான் என்ன பண்றோம்? ஸ்தானாதிபதி நிற்கிறோம். நம்முடைய சரீரத்தை தான் அவர் பயன்படுத்துகிறார். வேலைக்காரனுடைய என்னன்னு சொன்னா, போய் பார்க்கணும், இல்லன்னா இல்ல, இருக்குன்னா இருக்கு. இது வேலைக்காரனுடைய வேலை. நீங்க நாளை வேலைக்காரன் இல்ல, நீங்களுடைய எஜமான். ஆமா, இப்ப நீங்க நாளை என்ன சொன்னோம்? வந்தாகணும். நீ எங்க இருந்தாலும் சரி வரணும். ஆமா, எல்லா திசைகளில் இருந்தும் வந்தாகணும். ஆமா, அனுசர கண்களை எடுத்து பார், உன் பிள்ளைகள் எல்லாம் உன்னிடத்திலே வருகிறார்கள். அல்லேலூயா. ஆமா, எங்க இருந்து வரும் தேடுறதில்ல, வந்தாகணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு பிரயாசப்பட்டோம்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? கேள்வி இப்படிதான் பண்ணுவோம். பாடு நினைக்கிறதுனாலதான் எவ்வளோ பண்ணியோ பிரயாசம் இல்லை. ஆமா, அதான் பிரச்சனை. இன்னைக்கு தெரியல, நமக்கு உருவாக்கணும். ஆமா, உருவாக்கணும். நீங்களும் நானும் உருவாக்குகிறவர்கள். எப்பவுமே ஞாபகம், போன உடனே எதை பாக்குறீங்களோ அதை பேசக்கூடாது. என்ன இருக்கணுமோ அதை பேசணும்.
போறீங்க, கல்லு மண்ணுமா இருக்குது, என்ன பண்ணணும்? அதை சமமாக்கணும். பேசுங்க. யாக்கோபு என்ற சிறு பூச்சியே, உன்னை கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்கினே, நீ மலைகளை உடைத்து குன்றுகளை பதற்கோப்பாக்குவாய். பெரிய பர்வதமே, நீ நீ சொன்ன எனக்கு முன்னாடி நீ ஏமாத்திரம், நீ சமபூமி ஆவாய். இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரம் போய் வெளியேண்டு சொல்லி உன்னை சொன்னபடி விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். பேசணும். நிஜமானது பலுகி பெருகி நிரப்பி படுத்தி ஆண்டு மாத்திரம் இருக்கிறதை இருக்கிறதா வைக்கிறவங்க நம்ம இல்ல. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளா இருக்கிறத அப்படியே வைக்கிறவங்க இல்ல. அதை எப்படி இருந்துச்சுன்னா நல்லதாக மாற்றுகிறவர்கள். அறிந்து கர்த்தருக்குள் படுகிற பிரயாசத்திற்கு பலன் உண்டு என்று அறிந்து அதை போடுற ஒன்னும் வெறுமையா போக முடியாது. விதைக்கு நீர் பாய்ச்சி விலை செய்யணும். விலை செய்யறது நீங்க நானும் கிடையாது. விலை செய்யறது அவர் தெரியுது. அப்ப நான் என்ன செய்யறேன்? விதைக்கிறேன். எதை வைத்து விதைக்கிறேன்? அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய தரிசனத்தின்படி விதைக்கிறேன். இரவும் பகல் என்ன பண்ணுகிறேன்? தண்ணீர் பாய்ச்சுகிறேன். இப்ப விளைய செய்கிறவர் அவரு எப்படி அவர் விளைச்சல் கொடுக்காம இருப்பாரு? அவர் பேரு அறுவடையின் எஜமான். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் அறுவடை எஜமான். ஏன் விதைக்க வைக்கிறாரு? ஏன் நீர் பாய்ச்ச வைக்கிறாரு? அறுவடையை கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்து ரொம்ப முக்கியமானது. ஆமா, எத்தனை பேர் அறுவடையை அறிந்து விதைச்சிருக்கீங்க? நம்ம எப்படி சொன்னா என்ன இதுல இருக்குது? இல்ல எக்லெசிஸ்டர் என்னது? தண்ணீர் மேல் உன் ஆகாரத்தை இது வாய்க்குமோ அது வாய்க்குமோ. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. சும்மா போடு, சும்மா போறோம். people who know what to do, என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து செய்கிறவர்கள். சொன்னா நான் பிரயாசத்தின் பலனை பார்க்கிறேன். ஆண்டவர் பத்தி தெரிஞ்சுக்க. அந்த ஒரு தாளம் இருந்தால அவன் வந்து சொன்னால அதை என்ன சொன்னார் ஆண்டவர்? அதை எடுக்க காமிக்கிறான். அவரை பத்தி அவன் என்ன சொல்றான்? அவரை பத்தி எஜமானே நீங்க யாரு? விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல அவர் யாரு? அதான் கடினன்றதை விட்டுடுங்க. அவரை கொஞ்சம் பாருங்க. லாபம் இல்லாம செய்ய மாட்டார். லாபம் வேணும் அவருக்கு. ஆமா, அதான சொல்லப்பட்டிருக்கு. விதைக்காதத அறுக்கிறவரு தெளிக்காததுல என்ன அர்த்தம்? அது சொல்லிட்டு கொடுல. ஏண்டா அதை நீ என்ன செஞ்சிருக்கலாம்? கொடுத்திருக்கலாம். என்ன அர்த்தம்? லாபத்தை எதிர்பார்க்கிற உங்களுடைய எஜமான் நீதிபரர் உங்கள் பிரயாசத்திற்கு லாபத்தை கொடுக்காமல் இருப்பாரோ? ரொம்ப முக்கியமானது. See the character of your God. உங்கள் தேவனுடைய குணாதிசயம் என்ன? அவர் லாபத்தை ஈட்டுகிறவர், எதிர்பார்க்கிறவர். அப்படிப்பட்டவர் உங்களுடைய பிரயாசத்துக்கு மட்டும் கொடுக்காம இருப்பாரா? அறிந்து படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்று அறிந்து. அல்லேலூயா. இந்த ஜெபம் யோசிச்சு பார்ப்போம். என்ன சின்ன ஜெபம்? ஆண்டவரே, இதுவரை நான் விதைத்தது பலனை காணாதது அறுவடையை அழைக்கிறேன். என்ன வரணும்? அறுவடை வரணும்ல. இல்லைன்னு சொல்லி அவங்க இல்ல இவங்க இல்ல அவங்க போயிட்டாங்க. நிறைய பேர் வருது. ஐயா ஆசீர்வாதம் பெற்றவங்க ஆசீர்வாதத்துக்கு போயிட்டாங்க. சொல்றேன் அவங்க போயிட்டாங்க. ஐயா உன் பலன் எங்க? ஒருத்தர் பலன் கொடுக்கிறது யாரு? அவங்க இல்ல. வந்துடாதீங்க. உங்களுடைய எஜமான் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னமோ அவன் போனதுனால உங்க பலன் போனது போல பேசுறீங்க. இன்னைக்கு எழுதிட்டு எப்படி பார்த்து நொந்து நொந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னமோ அவன் பலன் கொடுக்கணும். யார் சொன்னது? நான் அவனுக்கு வேலை செய்யலையே, அவனுக்கு வேலை செய்யலையே.
அவர் சொன்னதை நான் செய்தேன், அவர் ஆஸ்வதிக்கப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என் கூலி அவருக்கு கூலி சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்ற, அவர் தான் எஜமான். எனக்கு என்ன பண்ணணும்? ரிவார்ட், கிஃப்ட் அங்க இருந்து வரணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் எனக்கு ரிவார்ட் கொடுக்கணும். ஆமென். தெரிஞ்சுக்கங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? ஜெபிங்க. ஐயா மனுஷன் அல்ல இல்லையா, மனுஷன் இடத்துல ஐயா நமக்கு தேவனால் அனுப்பப்படும். அது மனுஷன் மூலமாய் வரலாம், பறவை மூலமா வரலாம், தேவதூதன் மூலமாய் வரலாம். ஆமா, அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் என் பிரயாசத்தின் பலனை நான் சாப்பிடுவேன். அம்மா, எனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். அப்ப என் ஜெபம் இருக்கு, ஆண்டவரே நான் விதைத்தது இதுவரை நான் காணாத அறுவடையை இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறேன். வரத்தில் உண்டாவதாக. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அறிந்து ரொம்ப முக்கியம். ஆமா, ஹalleluya, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லுச்சுன்னா, you have to be a profitable. profitability ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, தினந்தோறும் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம். கூலி இல்லை, நான் திரும்ப சொல்றேன். வேலை செஞ்சு கூலி வாங்க முடியாது. கிருபையில் எப்படி பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா ரிவார்ட் அப்படி சொல்லும் பொழுது தேவனிடத்திலிருந்து என்ன சொல்றது, ஈவை பெற்று ஈவு கிஃப்ட். ஈவு தான் இட்ஸ் a gift. ஏன்னா கிருபையில் இருக்கிறவனுக்கு ஒரு நாள் கூலி இல்லை. ஆமென். praise the Lord. it's a gift from God. என்ன பண்ணுச்சுன்னா, விதைப்பும் அறுப்பும் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஆகையினால தேவ சமூகத்தில் கர்த்தர் இருக்கும் பொழுது, ஆண்டவரே என் பலனை கொடுக்கிறவரே, என் பலன் என் மேல் வந்து பலி பலி பலி. தசமாதம் காணிக்கையில் கொடுக்கிறோம். ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, அது குறித்து அது பழைய அதெல்லாம் உடனே பலன் கொடுத்ததை யூஸ் பண்ணிக்கிங்க. நான் சொல்றேன், எது லாபமோ பயன்படுத்திக்கிங்க. வேதத்தில் என்னென்ன லாபம் இருக்கிறதோ பயன்படுத்துங்க. எல்லாம் உங்களுக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தஸ்மா காணிக்கை கொடுக்கணும். அப்ப தஸ்மா கொடுக்கிறவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இது ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படி. அதே போமா கல்கியா 3ல 10 எடுத்து 10 தான் நம்ம பேசுறது. 11-12 வாசிக்கலாம். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவர்களே, உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. என்ன செய்யாது? பூமியில இருக்க எல்லாத்தையும் பட்சித்து போடுவான். ஆனா அவன் என்ன செய்யறது? உங்களுடைய 11 உங்கள் நிலத்தின் கனியை அவன் என்ன பண்ணதில்லை, எடுத்து போடுவதில்லை, அழிப்பதில்லை. அர்த்தம் என்னுடைய அறுவடையை தொட முடியாது. நான் நஸ்பாகத்தை கொடுக்கும் பொழுது அவரை கனம் பண்ணுகிறேன். நான் கனம் பண்ணும் பொழுது அவர் என்னை கனம் பண்ணுகிறார். அது கனம் என்ன தெரியுமா? என் கையின் பிரயாசத்தை ஒருவரும் கெடுக்க போட முடியாது. அது தெரியல. நீ நஸ்பாகத்தை வந்து என்ன பண்ணிடுன்னு சொன்னா பணமா பார்க்கணும். தெரியல, அது கனம்னே தெரியல. அவர் கேட்கிறாங்க. சிலதான் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்லும்போது நீ கொண்டு வான்னு சொன்னார்னா அது அவருக்கு இல்ல, நம்ம ஆஸ்வதிக்கணும். ஈசாக்கு கொடுன்னு சொன்னாரு. எது ஈசாக்கு அவருக்கு வேணுமா? இல்ல, ஆபிரகாமை ஆஸ்வதிக்கும்படி. எப்பொழுதும் வேதத்தில் ஆண்டவர் கேட்கும் பொழுது உன்னை கொடுன்னு சொன்னா கொடுத்துருங்க. நம்ம வேதம் சொல்லுது, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியா தேவனுக்கு உயிருள்ள ஜீவ பலியா தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்பது நாம் செய்யத்தக்க புத்தி. அப்ப என்ன செய்யணும்? அவர் சொல்லிட்டாருன்னா உடனே என்ன பண்ணுங்க? ஆண்டவரை சொல்லுங்க, அப்ப என் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிறேன். கொடுங்க, உடனே கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கொடுக்க சொல்றாரு? உங்களுக்கு ஆசீர்வாதம், லாபம் உண்டாகும். ஆமா, இந்த சரீரமானது அவருக்கு கொடுக்கப்பட்டால் உலகத்தின் மரண கிரியைகள், வியாதிகள், சாபங்கள் உங்கள் சரீரங்களை ஆளுகை செய்கிறீர்கள். பிரயாசங்களை பலனை பெற்றுக் கொள்ளுங்க. அடுத்து அந்த 12 வாசம் முடிச்சிருக்காங்க. பல்கையில 3:12. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள்.
தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்ன வருது? அடுத்தது உங்க திராட்சை தோட்டம் கனிகொடா 11 வரும். 12 என்ன சொல்லுது? பாக்கியவான்கள் என்பார்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும். பாக்கியவான்கள் என்பார்கள் விரும்பப்படத்தக்க. எப்படி மாறீங்க? பாக்கியவான்களை மாறீங்க, விரும்பப்படத்தக்கவர்களாய் மாறீங்க. இது யாருக்கு? ஆசீர்வாதம். இத என்ன பண்ணாதீங்க, பணம் காசை பார்க்க, ஆசீர்வாதத்தை பாருங்க. ஐயா நான் கொடுக்கிறது தேவனுக்கு, நான் கொடுக்கிறது ஒன்றும் இல்லை, அவர் எனக்கு கொடுக்கிறது அது இடம் கொள்ளாம. That's my blessing. இது என்னுடைய ஆசீர்வாதம். அது ஏன் தெரியல, பிசாசு வஞ்சித்து இன்னைக்கு அது எல்லாத்தையும் செலவு பண்ண முடியும். ஆனா தேவனை கனப்படுத்த வரும்போது தான் கேட்ட எனக்கே பார்த்தாரு மாசம் என்னால ஓட்ட முடியல, இதை கொடுத்தா என்ன பண்ணும்? ஆனா ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியும், ஆர்டினேஷனுக்கு காசு கட்ட முடியும், வியாதி ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்ட முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வைத்திருக்கிற வழிகளை செய்து. ஏன்னா அறிவு நாம் படுகிற பிரயாசம் பலன் ஒன்று அறிந்து சும்மா அவர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. அவன் சில காரியங்கள்லாம் தேவனுடைய சத்தியத்தில் இருக்க காரியங்கள் தயவு செய்து குழப்பிக்காரு. கனம் பண்ணும்போது கனம் அடுத்தது முதற் பலன் ஆசீர்வாதமாக அதெல்லாம் பண்ணீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வருதோ அதே வேலை எல்லாம் நீங்க அனுபவிச்சு பாருங்க. நான் சொல்றது அப்பதான் உங்களுக்கு எனக்கு ருசித்து பாருங்க. இல்லை நீங்க வெறும் ஏற்று சொல்றாங்க வேணும். ருசிக்கும் போது கர்த்தர் எத்தனை நல்லவர் என்பதையும் அவர் நமக்காகவே எல்லா வழிவாசல வைத்திருக்காரு என்பதையும் அனுபவிக்க முடியும். தொடர்ந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயோ அசையாதவர்களாயோ கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுவர்களாக இருப்பீர்களா? ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க காரியம் உறுதிப்பட்டவர்களாயோ. இப்போ இந்த உறுதிப்படுறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க நிறைய நேரத்துல இந்த உறுதிப்படுறது நமக்கு தெரியல. இந்த உறுதிப்படுறது ஏன்னா நிறைய நேரம் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எமோஷனல் அப்படி சொல்ல உணர்வு அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியம் ரொம்ப நாள் ஓட. காலையில அதிகாலையில எழுப்பி ஜெபிக்கிறது, சரி அதோடைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அதோடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து பேசுற உடனே பார்த்தீங்கன்னா உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலன் இருக்குது. சில பேரால் என்ன பண்ண முடியும், 3 நாள் ஓட முடியும், சில பேர் 1 வாரம், சில பேர் இது எல்லாருமே என்ன பண்றாங்க தங்க பலத்துல போறாங்க. இப்ப இந்த பலத்துல போயிட்டு என்ன இருக்கா திரும்ப போட்டுவாங்க. இப்ப இதே மாதிரி செஞ்சு விடும் போது என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில விரக்தி உண்டாகும். இந்த விரக்தி என்ன ஆயிடுச்சுன்னா சோறு உள்ளுக்குள்ள உண்டாகும். அதுக்கப்புறம் உங்க வாயின் வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தின் நிறைவால பேச ஆரம்பிக்கும். நீங்க எங்க போய் நின்று பேசினாலும் உங்க பேச்சு எப்பொழுதுமே விரக்தியா இருக்கும், தோல்வியின் பேச்சு இருக்கும். ஏன் சொன்ன நீ என்ன பண்ணிட்டு நிரப்பிட்டீங்க, உங்களுக்கு சரீர முயற்சி ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது. அதை இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. சின்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க புரியறதுக்காக, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, வாட்டர் பாட்டில் நான் எடுக்கிற கையில. இப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுக்கும் போது ஆண்டவரே இந்த வாட்டர் பாட்டில் ஆண்டவர் எடுக்கிறதுக்கு எனக்கு கிருபை தந்தீர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிருக்கீங்க. இதுக்கெல்லாமா தோத்திரம் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அருமையா வந்து பாருங்க. பிரைஸ் சொல்லுவாங்க. சரி, ஏன் சொல்லல? ஏன்னா அது நம்மளால முடியும். ஏன் சொல்லல? நம்மளால முடியும். சரியா? இப்போ ஹெவி வெயிட்னு வச்சுக்கோ, நான் தூக்கணும். இப்போ என்ன செய்யணும்? ஆள் விட்டுருங்க. என்ன எங்க வரும்? கேட்போமா? ஏன் கேட்கிறோம்? ஏன் கேட்கிறோம்?
ஆனா அவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால். ஆனா நான் சொல்றேன், இது என்னால முடியும், நீங்க வேணாம், எனக்கு முடியாதப்போ வாங்க. இதனாலதான் சிக்கல் அடையாது. என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, இந்த சின்னதை தூக்குற பாருங்க, இந்த சின்னதை தூக்கும் போது நான் நினைக்கிறேன் இது என் பலன் இல்லை. ஆனா என்ன ஆகும்னா, இதுவே என் மரண கண்ணியமா. ஏன்னா எனக்கு முடிஞ்சதை நானே செய்வேன், எனக்கு முடிஞ்ச ஊழியத்தை நானே செய்வேன், எனக்கு முடிஞ்ச டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணுவேன், ஏன் காலத்தை நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு முடிஞ்சதெல்லாம் செய்வேன். ஆனா ஒன்றும் எனக்கு உதவாது. இதெல்லாம் எங்க உண்டு? மனுஷனுக்கு செம்மையை தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரணம். என்னது வரும்? ஒரு நாள் அமரும்போது சொல்லுவீங்க, நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், இப்படி பண்ணேன், நான் அவங்களுக்கு அதை பண்ணேன், அவங்களுக்கு இதை செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன். ஆனா ஒருத்தரோ நன்றி கட்டவங்களா இருக்கிறாங்க. யாருமே ஏன் அவனுடைய கிருபை தெரியும். ஆனா சொல்றது என்ன தெரியுமா? ஆண்டவரே கிருபை ஆண்டவரே, நான் நிற்பதோ, நான் நிர்மூலமாக இருக்கிறதோ கிருபை உறுதிப்படணும். அப்புறம் உறுதிப்படணும் சொல்ல ஞாபகத்துக்கு கொள்ளுங்க, அவர் அல்லாமல் உறுதிப்படவே முடியாது. அது ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவ்வளோ, அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருங்காற்று வீசிட்டு தண்ணீர் மோதிட்டு அந்த வீடு இணைக்கப்படல. அப்போ என் வாழ்க்கையானது வசனத்துல கட்டப்பட்டிருக்க, வசனம் என் வாழ்க்கையை மாறினால்தான் நான் உறுதிப்பட முடியும். இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னா, என் சுயத்தை பேசுவேன், பேசுவேன். அநேகருக்கு ஆசீர்வாதமான அப்ப சபையில் என்ன சொன்னா, ஒரு என்ன பண்ணிட்டாங்க, கூட இருந்தவர் சபையில் நாட்கள் போயிட்டாங்க. சபையில் அப்ப அவருக்கு ரொம்ப மனசு உடைக்கப்பட்டு அப்ப ஒரு நாளைக்கு பேசிட்டு சந்தித்து பேசிட்டு இருக்கும் போது அவர் ரொம்ப சோர்வுல இருந்தார். கேட்ட என்ன விஷயம் அப்படின்னு. அப்ப சொன்னார், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அதுக்கே சோர்வு போறீங்க? அவர் சொன்னாரு, நான் நம்பி இருந்தேன், நல்லா கேட்டேன், நானே நம்பி இருந்தேன், அவனை இப்படியெல்லாம் நான் வளர்த்தேன், நல்லா கேட்டேன், நல்லா செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், அவன் கட்சி எனக்கு துரோகம் பண்ணிட்டான். சரியா? நான் கேட்டேன், இவ்வளவு ஊழியங்களை செய்யறதுக்கு நீங்களா இல்ல தேவனுக்கு இருக்கீங்க? அவர் சொன்னாரு, அவனுடைய. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நான் கஷ்டப்பட்டேன், நான் பாடுபட்டேன், இவ்வளவா பண்ணேன், அவனை அப்படி உருவாக்குனேன், அவனை இப்படி பண்ணேன், இப்ப என்ன பண்றீங்க? இல்ல இப்ப என்ன பண்ணீங்க? உங்க பலன் இது உங்களுக்கு, உங்க பலன். இப்ப இந்த உங்க பலன்ல போகும்போது என்ன நடக்குது? வருத்தம் உண்டாகுதா இல்லையா? உண்டாகுது. அடுத்து கேட்டேன், சரி அவர் எடுத்துட்டு போனாரு, நான் அவரை பத்தி நியாயப்படுத்தலாம் இல்லை, எடுத்துட்டு போனாரு. எங்க எடுத்துட்டு போனாரு? வேற தேவர்களை ஆராதிக்க கொண்டு போனாரான்னு கேட்டேன். எங்க கொண்டு போயிருக்காரு? பண்ணது நீதி நியாயம், அதுக்குள்ள போகல, எங்க போயிருக்காரு? அடுத்தது, கர்த்தருடைய சித்தம் இல்லாம தலையில அப்ப சித்த ஆண்டு சித்தம் இல்லாம போச்சாரு. அவருக்கு தெரியலையா? ஏன் தெரியுமா? தாவீது வருகிறான், அவனை குறித்து தவறா பேசுறாரு, அவனை குறித்து பேசுறான், பக்கத்துல சொல்றான், இந்த நாய் என்ன பண்றான் சொல்றாளா இல்லையா? உடனே தாவீது சொல்றான், இல்லப்பா விடு. ஏன்? ஆமா, அவன் பேச எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது நீங்கள் அமைதியை காக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு. ஆமா, எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எந்த இடத்துல அவமானப்படும், அதே இடத்துல கர்த்தர் தலைகளை உயர்த்தி அவமானப்படுத்தினவர்கள் தலை குனியும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஆனா நாம் என்ன பண்றோம் சொன்னா, தருணத்தை கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிரச்சனை, அது உறுதி இல்லை. நமக்கு என்ன உறுதி இல்லை? ஒரு நாளும் என் கையில் பிரயாசத்தின் பலனை வேறு ஒருவர் சாப்பிடுவதில்லை. வார்த்தை இல்ல, வார்த்தை வாழ்க்கையே இல்ல. அதனால என்ன பண்ணிரும் சொன்னா, மாம்சம் மனுஷன் பேசுறது போல பேசி நம்முடையதை இழக்கிறோம். இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் எடுக்க
போனதுனால நான் இழக்கணும்னு அவசியம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு, தாவீது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தோம். எடுத்துட்டு போனதுனால போயிடுச்சு. யார் சொன்னது? கர்த்தர் அவர் சொன்னால்தான் முடிவு உண்டாகும். அவர் சொல்லாத வரைக்கும் ஒரு நாளும் நான் ஒன்றையும் இழந்து போவதில்லை. என பூமியிலே நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். வசனம் வாழ்க்கை இல்லாதனால உறுதி இல்லை. உறுதி இல்லாதனால வீணாய் நாமளே என்ன பண்ணிடுறோம் சொன்னா வார்த்தையை விட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அசைவில்லாதவர்களாக, அது தாவீது சொன்ன வார்த்தை நமக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, என்ன நானும் இது நான் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ரகசியம் சொல்றேன். என்ன சூழ்நிலைகள், எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் வந்தாலும் ஒன்று செய்ய கற்றுக்கங்க. யாரையும் பார்க்காதீங்க, அவர் மாத்திரம். இது வாழ்க்கையில இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஸ்ட்ராங் வச்சுங்க. எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் சரி, நான் கற்றுக்கொண்டது என்னுடைய வாலிப நாட்கள் கற்றுக் கொடுத்து சொன்னார். எவ்வளவு மத்தியில் எவ்வளவு பெரிய அறைக்குள்ள போய் தேவனோடு கூட அவர் கத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார், அவர்கள் வெட்டப்பட போகும். முகங்களுக்கு பிரகாசப்படுது. உள்ள முடிப்பேன், அறையில முடித்து வெளியே வரும் பொழுது அதுக்கப்புறம் அந்த காரியத்தை குறித்து எனக்கு சம்மதம். ஆமென். அவ்வளவுதான் முடிஞ்சது. எனக்கு கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து அதுக்கப்புறம் அவசியம் கீழே அவருக்கு எப்படி செய்யணும், எப்படி கொடுக்கணும் புரியும். அல்லேலூயா.